மீனா சொல்றாங்க முத்துக்கிட்ட, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. முத்து சொல்றாரு, மீனா தொட்டிலுக்கு நேரம் வந்துருச்சா? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அது இல்லைங்க, இன்னைக்கு ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போனேங்க. அவங்க கூட கோகிலா மேடம் வந்திருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. ஃப்ரெண்டு பெரிய பில்டரா, புதுசா ஒரு பிளாட் ஒண்ணு கட்டியிருக்காங்களாம். மொத்தம் அதுல 275 வீடு இருக்காம். என்ன சொல்ற? நம்ம மேல ஒரு ரூம் கட்டுறதுக்கே வருஷம் முழுக்க உழைச்சு தள்ளிக்கிட்டு இருக்கோம். 275 வீடு கட்டியிருக்காங்கன்னா அவங்க லெவல் எங்கேயோ இருக்குல்ல மீனா. இங்க அவங்களும் சின்னதா ஆரம்பிச்சு இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இந்த வீடு எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டாங்களாம். நிறைய வீடு வித்து தீந்துருச்சான். என்ன மீனா சொல்ற? நமக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது? இங்க அந்த 275 வீட்டுக்கும் பூவாங்க ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மீனா சொல்ற? அத்தனை வீட்டுக்குமா? கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. 275 வீட்டுக்கு பூ கொடுத்தா ஆயிரக்கணக்குல வரும்ல மாசத்துக்கு. பக்கம் நல்ல லாபம் வரும். சூப்பர் மீனா, கையை கொடு, வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நீங்க தான் முத்து காரணம். உனக்கு ஆர்டர் கிடைச்சதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? அந்த கோகிலா மேடம் ஏமாறாம இருக்கிறதுக்கு அத்தைய பத்தி சொன்னீங்கல்ல, உங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. அதான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த ஆர்டரை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம செஞ்ச நல்லதெல்லாம் நமக்கே திரும்ப வந்திருக்கு. சொல்லும்போது நல்லா இருக்குது. ஆனா இது உன்னோட உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச பரிசு. நான் பேரு வாங்கிட்டு போக முடியாது. உனக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. மேல சீக்கிரத்துல ரூமை கட்டிடலாம். நான் ஒண்ணு பண்ணிடுறேன். என்னங்க பண்ண போறீங்க? இன்னொரு கார் வாங்கிடலாம் மீனா. இந்த பிளாட்டுக்கு நேரா டிரைவரை போட்டு நிறுத்திடலாம். இப்படியோ அந்த பிளாட்ல இருக்கவங்களுக்கு வெளியே போக வர கார் தேவைப்படும்ல. நம்ம நம்பரை கொடுத்தா அவங்க நமக்கு கால் பண்ண போறாங்க. என்ன சொல்றாங்க? இது நல்ல ஐடியா முத்து. ரூம் என்ன, வீடே கட்டிடலாம் மேல. கொஞ்சம் அதிகமா உழைக்கணும். உழைக்கிறதுன்னு நமக்கு வலிக்கவா போகுது? இந்த வயசுல உழைக்காம எந்த வயசுல உழைக்க போறோம்? இப்படி ஓடி ஓடி உழைச்சாதான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். நான் விசாரிச்சு செகண்ட்ஸ்ல ஏதாவது கார் வருதான்னு பாக்குறேன். எல்லாம் நல்லதா நடக்கும். போன் கால் வருது. மீனா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இனி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அந்த பணத்தை அவங்களுக்கு எப்படி கொடுக்க போறேன்னு. மீனா சொல்றாங்க, ரோகிணி இங்க கொஞ்சம் வாங்க, இந்த கார்டை வாங்கி பாருங்க. மீனி சொல்றாங்க, இது பில்டர்ஸோட கம்பெனி கார்டு. இது எதுக்கு மீனா என்கிட்ட கொடுத்தீங்க? இவங்க கோகிலா மேடம்க்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. சுதி ஹோட்டலுக்கு போறப்ப இவங்கள பார்த்தேன். புதுசா 275 பிளாட் கட்டியிருக்காங்க. வீடு கொடுக்கும் போதே வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து கொடுக்கறாங்களாம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் சேர்த்து கொடுக்கறாங்களாம். பரவாயில்லையே மீனா, இப்படி எல்லாம் கொடுக்கறாங்களா? ஒவ்வொரு வீட்டையும் அதிக விலைக்கு தான் விற்பாங்க. எனக்கும் பூ கொடுக்கற ஆர்டர்லாம் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பெரிய ஆர்டர், நிறைய சம்பாதிக்க போறீங்க. இந்த கார்டை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? சொன்னேன்ல ரோகிணி, வீட்டு பொருளோட சேர்த்து வீட்டை விற்கிறாங்க. அவங்க கிட்ட உங்க வீட்டுக்காரரு கடை வச்சிருக்கதா சொல்லி அவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். கார்டை கொடுத்து அவங்க உங்களை பார்க்க சொன்னாங்க. அப்படியா? 275 வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் கொடுக்கணும்னா பெரிய ப்ராஃபிட் வருமே. அவங்க ஆபீஸ்க்கு போய் நீங்க பாருங்க. கண்டிப்பா போய் பாக்குறேன். பிசினஸ் கொஞ்சம் டல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆர்டர் மாத்திரம் கிடைச்சிச்சுன்னா பிசினஸ ரொம்ப டெவலப்மெண்ட் பண்ணிடலாம். இனி நல்ல விலைக்கு பார்த்து கொடுங்க. நீங்க நியாயமா கொடுப்பீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். பாத்துக்கிறேன் மீனா. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரிய வேண்டாம். இனி எனக்கு சுத்தமா புரியலையே மீனா, இந்த ஆர்டர் உங்க மூலியமா கிடைச்சிச்சுன்னு ஆன்டிக்கும் மனோஜுக்கும் தெரிய வேண்டாம். ஆன்டி என் மேல கோவத்துல இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆர்டரை மனோஜுக்கு நான் வாங்கி கொடுத்தா ஆன்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மேல கோவம் குறைய சான்சஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றேன் மீனா. இனி நீங்க கேட்கலாட்டி கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு பேரெல்லாம் வர தேவையில்லை. குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், அதுக்காண்டி தான் இதை செஞ்சேன். அப்படின்னா இந்த விஷயத்த ரோகிணி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. கொடுங்க மீனா. தேங்க்ஸ். சரி ரோகிணி. ரோகிணி ஆர்டர் வாங்குறதுக்காண்டி ஆபீஸ்க்கு போறாங்க. ஆர்டரும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. மனோஜோட ஆபீஸ்க்கு போறாங்க. சந்தோஷமான விஷயம்னு சொல்லி ஸ்வீட் கொடுக்குறாங்க. மனோஜும்
மனோஜோட ஃப்ரெண்டும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு மனோஜ் அப்பாவாக போறான்னு. கடையில உள்ள எல்லாரும் கூடிடுறாங்க. மனோஜ் சொல்றாரு நான் அப்பாவாக போறேன். ரோஹிணி சொல்றாங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல. மனோஜோட ஃப்ரெண்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரோஹிணி அவங்க வாங்கிட்டு வந்த ஆர்டரை பத்தி மனோஜ் கிட்ட சொல்றாங்க. கொஞ்சம் ரோஹிணிய பெருமையா பேசுறாங்க. மனோஜும் ரோஹிணியும் வீட்டுக்கு வர்றாங்க. மனோஜ் விஜயாவுக்கு ஸ்வீட்டை ஊட்டி விடுறாரு. விஜயா எதுக்குன்னு கேக்குறாங்க. வீட்டுல உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுக்கறாரு மனோஜ். ரோஹிணி சொல்றாங்க ஆன்ட்டி இந்த புடவை உங்களுக்காண்டி வாங்கினோம், வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ரவி சொல்றாரு மனோஜ் அப்பாவாக போறான் போல இருக்கு, அதுக்கு தான் ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க மனோஜ் அந்த மாதிரி ஏதாவது சொன்னேன்னா கண்ணம் பழுத்துரும். ஆமா. அண்ணாமலை சொல்றாரு உலகத்துல எந்த அம்மாவும் இந்த மாதிரி பிள்ளைய பார்த்து சொல்லவே மாட்டா. மனோஜ் சொல்றாரு ரோஹிணி நீயே அம்மா கிட்ட சொல்லிரு. நீ அவங்க வாங்கின ஆர்டரை பத்தி விஜயா கிட்ட பெருமையா சொல்றாங்க என்ன மீனா இவ்வளவு ஈஸியா நம்புற மாதிரி ரோஹிணி எவ்வளவு அழகா பொய் சொல்றாங்க ஸ்ருதி கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்றாங்க. மனோஜ் இந்த ஆர்டரை நீ தாண்டா பேசி வாங்கியிருப்ப. மனோஜ் சொல்றாரு இந்த ஆர்டர் கிடைக்க முழு காரணமே ரோஹிணி தாம்மா. விஜயாவால நம்ப முடியல. நாளை சந்திப்போம்.